திரு சுவாமிநாதன், இப்போ அதிமுக வட்டத்தை அடுத்து இப்போ அதிமுக அப்படின்றது நிறைய பேர் வந்துட்டாங்க, 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வந்துட்டாங்க, நிறைய காடர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ அதனை தாண்டி திமுகவுக்கும் குறிவைக்கிறாரா விஜய்? ஆமாவா குறிவைக்கிறாரா? ஆமான்னா அதற்கான காரணம் என்ன, என்ன நோக்கம்? நிச்சயமா திமுகவை குறிவைக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவுக்கு வந்தவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்த சொல்றாங்க, தலைமைத்துவம் சரியில்லை, அங்க தலைமை சரியில்லை அப்படிங்கிறத தொடர்ந்து விமர்சனமாவே முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்துல திமுக இருந்து யாரும் வரலன்னா விஜய் அவர்களுடைய பார்வையில, தாவேகாவினுடைய பார்வையில திமுக தலைமை சரியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த இடம் விஜய் அவர்கள் ரசிப்புத்தன்மை இல்லாத ஒரு இடமா மாறும். அப்ப நீ வர்றவங்க எல்லாருமே தலைமைத்துவம் சரியில்லைங்கிறாங்க. அப்ப திமுக இன்னொரு பக்கம் இணைப்புள்ள நடத்திக்கிட்டே இருக்கு. கூட்டணிக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்க பக்கம் நகர்றாங்க, பனையூர் பாபு போய் இணைகிறார். அங்கிருந்து அதிமுகவிலிருந்து விலகிய பெஞ்சமின் அவர்கள் தாவேகா பக்கம் நகராமல் அவரும் திமுக பக்கம் போகிறார். அந்த இணைப்புகளால முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார், 3 மாதங்கள் இந்த ஆட்சி தாங்குமான்னு கேட்கிறார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு சவால் விடக்கூடிய தன்மைதான். அப்ப சவால் விடக்கூடிய ஒரு எதிரியை முதல்ல அவருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற இடம் நோக்கி இதை நகர்த்துறாங்க. அப்ப 2 முக்கியமான கோணங்கள் இது தாவேகாவுக்கு லாபமா இருக்கு. ஒன்று, அதிமுகவினுடைய தலைமை பலவீனமாக இருப்பதை போல திமுகவினரும் விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற நினைப்பை உருவாக்கணும், கிரவுண்ட்ல உருவாக்கணும். அதற்கு இது உதவுது. இன்னொன்று மிக முக்கியமா, தேர்தலுக்கு முன்பு விஜய் அவர்கள் விடுத்த சவால்லையே 2 பேர் கடையில தான் போட்டி, ஒன்னு திமுக இன்னொன்னு தாவேகா. ஆட்டத்திலே சேர்க்கல, களத்தில் இல்லாதவர்கள் சொன்னார் அதிமுக. களத்திலே இல்லாதவர்கள் வரிந்து கட்டி வருவது பெரிய விஷயமா அவருக்கு தோணி இருக்காது. பட் களத்துல இருக்கிற கட்சியிலிருந்து வந்தா அது தாவேகாவுக்கு கூடுதல் அட்வான்டேஜா இருக்கலாம். அப்ப இந்த கணக்கு இப்பதான் தொடங்கப்பட்டிருக்கு. நான் இந்த கணக்கு இப்பதான் தொடங்குதுங்கிற இந்த இன்னிங்ஸை இப்பொழுதுதான் தொடங்கி வைத்திருக்கிறாங்க. இனிமேல் தான் ஆட்டம் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். சுவாமிநாதன், இதுல என்னன்னா எம்ஜிஆர் அவர்களை சொந்தம் கொண்டாடுவது, அண்ணா வழியில் செயல்படுவது அப்படின்றது, மேடம் ஜெயலலிதான்னு அவர்கள் குறித்து புகழ்ந்துரைப்பது, திமுக தீய சக்தி அப்படின்னு பிரச்சாரத்துல இருந்து இப்போது வரைக்கும் சொல்வது, இதெல்லாம் அதிமுகவினுடைய முகமாக அடுத்த அதிமுகவாகவே நான் இருக்கிறேன் அப்படின்றத விஜய் அவர்கள் பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு, அவர் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு முதல்வர் விஜய்க்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எளிதாக இருக்கும். அதே போல அதிமுக கடஸ்க்கும் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக அமையும். ஆனா திமுக அப்படி எப்படி ரிலேட் பண்ணிப்பாங்க? திமுக காரங்க எப்படி ரிலேட் பண்ணிக்குவாங்க? அதிமுக கடஸ் வர்றது எளிது அப்படின்ற, நான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். திமுக எப்படி ரிலேட் பண்ணி வருவாங்க? ஆமா ஆமா இல்ல, நீங்க அண்மையில சட்டமன்றத்துல முதல்வர் விஜய் அவர்களுடைய உரையில ஒரு முக்கியமான பகுதி இருந்தது மேடம். ரொம்ப குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கலைஞர் அவர்களை பற்றி ஒரு வார்த்தையை பேசுகிறார். அதாவது கருணாநிதி அவர்களுடைய நாணய வெளியீட்டு விழாவை பற்றி சொல்றப்ப, கருணாநிதி என்கிற வார்த்தையே ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு, அதைத்தான் விஜய் அவர்கள் படிக்கிறார். படிச்சுட்டு தன்னைத்தானே திருத்திக் கொள்வது போல ஐயோ கலைஞர் அவர்கள் அப்படின்னு மாத்துறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலைஞர்ங்கிற வார்த்தையை அவர் மறுபடியும் மாத்துறார், தான் தவறுதலாக சொல்லிவிட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை அது உருவாக்குகிறது. 2வது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா 2017க்கு பின்புன்னு கால ஓட்டத்தை மாற்றுகிறார். நீங்க இந்த தமிழகம் தொடர்ந்து கடல்ல இருக்கக்கூடியதாக இருக்கலாம், பல விஷயங்களை குறிப்பிடுகிற பொழுது 2017க்கு பின்பு அப்படிங்கிறார். அப்ப மு க ஸ்டாலின் அவர்களை ஆட்டத்துல சேர்த்துக்கிறார், அதாவது எதிரி பட்டியலில் சேர்த்துக்கிறார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேர்த்துக் கொள்கிறார். மறைந்து போன தலைவர்களே அவர் இனிமேல் விமர்சிக்க மாட்டார். அது கலைஞர் அவர்களுக்கு பொருந்து நான் பாக்குறேன். அவரையும் விமர்சித்ததுல திமுக என்றுதான் அவர் பேசி வருகிறார். அப்ப இனிமேல் அவங்க எப்படி கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்களை ஒரு மரியாதையான இடத்தில் வைத்திருந்தாரோ அதே போன்று கலைஞர் பெயரை கூட அவர் கபலீகரம் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தாவேகாவுக்கு தனிப்பட்ட கொள்கை எதுவும் இல்லை அந்த விஷயத்துல. நீங்க அவர்கள் ஒரு புதிய சக்தி, கொள்கை தலைவர்களும் ஏற்கனவே 5 பேர் இருந்த பொழுது நீங்க 67, 77 போல மாற்றம்னு திடீர்னு அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் இணைத்துக் கொண்டாங்க. செங்கோட்டையன் அவர்களை செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்துக் கொள்ளவே அனுமதிச்சாங்க. சி மகேந்திரன் அவர்கள் போனப்ப சிவப்பு துண்டு போட்டுக்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. அப்ப அதே மாதிரி இனி கலைஞர் அவர்கள் செய்த திட்டங்களை இவர்கள் தொடரல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது 1-2 விஷயங்கள் அவர் பேசிட்டாருன்னா திமுகவினரை ஈர்த்து விடக்கூடிய யுக்தியாக அதை வைத்திருக்கலாம். இன்னொன்னு, திமுகவினர் அவர் ஏற்கனவே ஈர்த்துட்டார் மேடம். இப்பதான் நிர்வாகிகள் வரப்போறாங்க. அது என்ன நான் சொல்லிருந்தேன், தேர்தலுக்கு முன்பு கடந்த காலங்களில் சிறுபான்மையினர் வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தது. கடந்த 2021 தேர்தல், 19, 24 பாராளுமன்ற தேர்தல், கடந்த பல தேர்தல்களாக. ஆனா அந்த சிறுபான்மையினர் ஓட்டுகளை விஜய் அவர்கள் ஈர்த்ததுனாலதான் திமுக 59 தொகுதிகளுக்குள் சுருங்கி போனது. பட்டியல் சமுதாய மக்களுடைய பெரும்பகுதி வாக்குகளை விஜய் அவர்கள் ஈர்த்திருக்கிறார். அப்ப தேர்தலுக்கு முன்பு திமுக ஆதரவு வாக்குகளை ஈர்த்தார், தேர்தலுக்கு பின்பு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை ஈர்த்து விட்டார். இப்ப 2ம் முடிந்த பின்பு 50 நாட்கள், அந்த திரைப்படம் ஓடுற மாதிரிதான், வெற்றிகரமான 50வது நாள் போஸ்ட் ஓடுற மாதிரிதான், 50 நாட்களை கடந்த பிறகு திமுக நிர்வாகிகளை ஈர்ப்பதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறார். பட் இதுல அதிமுக இருந்து வர்றவங்க தலைமைத்துவம் பேசுறதுனால அப்ப திமுக தலைமைத்துவம் சரியாக இருக்கு அல்லது ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற பிம்பம் உருவாயிரும். அப்ப திமுக தாவேகா போட்டி என்பது கூர்மையா மாறிடும். அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தொடர்ச்சியா ஒரு விஷயம் பேசுறாங்க, எதிர்கட்சியே இல்லாத ஒரு முதல்வரை உருவாக்குவோம்,
நம்ம கூட அது வெறும் வார்த்தையாக சொல்றாங்க அப்படின்னு நினைத்தால் உள்ளபடியே அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி உள்ளுக்குள்ள ஒரு அஜெண்டாவாக இருக்கும். சரி, அந்த இடத்துலதான் சுவாமிநாதன் இந்த கேள்வி வருது. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்யறாங்க. அவர் செய்தியாளர்கள் கிட்ட சொல்லிட்டு போகும்போது என்ன விலைக்கு வாங்க முயற்சி பண்றாங்க, தாவைக்கால வந்து சேர சொல்லி சொல்றாங்க, குதிரை பேரம் நடத்துகிறது தாவைக்கா அரசு, அதுக்கெல்லாம் அப்போ இது வலு சேர்ப்பது போல அமைந்து விடாதா? நீங்க சொல்றீங்க ஆமா அவருக்கு தேவை இருக்கு, திமுகவில இருந்து ஆட்களை எடுப்பாரு, இப்ப இழுக்கிறாங்க அப்படின்னா அப்ப அது குதிரை பேரத்துக்கு வலு சேர்க்கிறது தானே? இல்ல, நிச்சயமாக அது குதிரை பேரத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அம்சம் தான். அது தாவேக்கா செய்வது தவறு. அது வந்து அதிமுகவிலிருந்து அவர்கள் அழைத்துக் கொள்வதும் திமுகவிலிருந்து அழைத்துக் கொள்வதும் தவறு. நம்ம அந்த குதிரை பேரம்ங்கிற கான்செப்டை தாண்டி பேசணும்னா தாவேக்கால இருக்கக்கூடிய தொண்டர்களே அதுல மகிழ்ச்சியா இல்ல. ஆனா அந்த ஆட்டம் தவறான ஆட்டம்ங்கிறேன். கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் சாதாரணமா போஸ்டர் நான் உங்களை அந்த இடத்துல நிறுத்துறேன்.